உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவை தேர்தல் இன்று தொடங்கி நடைபெறுது. மொத்தம் 7 கட்டங்களா நடைபெறும் இந்த மக்களவை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு தான் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இதுல தமிழ்நாடு, புதுச்சேரியில உள்ள எல்லா தொகுதிகள் உள்பட மொத்தம் 21 மாநிலங்கள்ல இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுது. இதுல நம்ம முக்கியமா பாக்குறது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டர் டர்ன் அவுட் பார்ப்போம். அதே மாதிரி எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுல இந்த ஆண்டு பார்த்தோம்னா, இந்த தேர்தலுக்கு நாம பார்த்தோம்னா, இதுல முதல் முறை வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா சார், லாஸ்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷனுக்கு ஓவராலா பார்க்கும்போது முதல் முறை வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் மொத்தம் 10 லட்சத்துக்கும் அதிகமா இருக்காங்க முதல் முறை வாக்காளர்கள். இந்த வாக்காளர்களோட முக்கியத்துவம் என்ன? இவங்க வாக்குகளோட முக்கியத்துவம் என்ன? இல்லை, பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய பலம்ங்கிறது அதிகம். அதாவது மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது இங்கே மேன் பவர் அதிகம். அதில் குறிப்பாக 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முதல் முறை வாக்காளருங்கிறது ஒரு நவீன மொழியில் சொன்னால் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2000க்கு பின்னால் பிறந்த குழந்தைகள் தான் இன்று வளர்ந்து இந்திய ஜனநாயகத்துடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க நவீன தொழில்நுட்பத்தினுடைய எல்லா வசதிகளும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் விரல் நுனியில் அவங்களால தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கூகுளை தட்டினா, அல்லது ஒரு ஃபேஸ்புக் போனால், ஒரு ட்விட்டர் போனால், இன்ஸ்டாகிராம் போனால் உலகத்தினுடைய பல்வேறு விதமான நாடுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, இந்தியாவுடைய பல்வேறு விதமான மாநிலங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, பல்வேறு தரப்புடைய குரல்களையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால மற்ற முந்தைய தலைமுறைக்கு கிடைக்காத பல வாய்ப்புகள் இன்றைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கிறனால அவங்க இன்றைக்கு கல்வியோ வேலை வாய்ப்போ பெற்றிருக்கிறார்கள்னு சொன்னால் இது மிக சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. இதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறதுக்கு இதற்கு பல்வேறு விதமான இயக்கங்கள் இங்கே செயல்பட்டிருக்கின்றன, பல்வேறு விதமான அரசுகள் அமைந்திருக்கின்றன, பல ஆட்சியாளர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவர்களுக்கு கிடைத்திருப்பது என்பது நேற்று நைட்டு ஏதோ ஒன்று உருவாகி இன்றைக்கி காலையில் கிடைக்கல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மூவ்மெண்ட் இங்கே நடந்திருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் வரலாற்றில் அவர்கள் யார் என்று தங்களை நிரூபிப்பதற்குமான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. அதை இந்த முதன்முறை வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனாலுமே இப்போ நேஷன் வைடாக பார்க்கும்போது ஒரு எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன், ஏன்னா சென்சஸ் 2021 சென்சஸ் அது எடுக்கலை, இருந்தாலும் ஒரு பாப்புலேஷன் இருக்கும் இல்லையா, அதில் மொத்தமாக நேஷன் வைடில் 38% பேர் தான் வாக்கு செலுத்துறதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 18லேருந்து 19 வயசுக்குள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4,9,00,000 பேர் இருக்காங்க இளைஞர்கள். ஆனால் அதில் 1,08,00,000 நபர்கள் தான் ஒட்டுமொத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட 18லேருந்து 19 வயசுடைய முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் அதில் 10 லட்சத்துக்கும் அதிகமாக மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, அதாவது 50% தான். அப்படி பார்க்கும்போது கடந்த தேர்தலை விட இங்கே எண்ணிக்கை அதிகரித்தாலும் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களை குறைவான நபர்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க. அப்போ வாக்கு செலுத்துறதுக்கான ஆர்வம் அவங்க மத்தியில் ரொம்ப குறைவாக இருக்கா? அப்படின்னா என்ன ரீசன்ஸ்? அதற்கு 2 விதமான காரணங்கள் சொல்லலாம். ஒன்று அரசியல் என்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஒருத்தர் அரசியலை பற்றி கவலைப்படாமல் இருந்தாலே அவர் ரொம்ப தூய்மையானவர், புனிதமானவர்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையிலேயே நம்பிக்கை கிடையாது, மூட நம்பிக்கை அது கிடையாது. இரண்டாவது ஒரு விஷயம், நம்ம இந்த வெயிலில் போய் நின்று வாக்களிக்க வேண்டுமா என்கிற ஒரு அலட்சிய மனோபாவம் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு நாள் வாக்களிக்காவிட்டால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ தேர்தல் அப்படிங்கிறது அது இன்னும் ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் என்னென்னா, நீங்கள் காலையில் எழுந்து ஒரு டீ குடிக்கிறீங்க, காஃபி குடிக்கிறீங்க, அல்லது ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் ஏதோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணுறீங்கிறது ஆரம்பித்து இரவு நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஏதோ ஒரு அரசாங்கம் தீர்மானிக்கிறது, ஒரு அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை தீர்மானிக்கிறது, சமூக சூழல் தீர்மானிக்கிறது. அப்படிங்கிறது இப்போ கொரோனான்னு ஒன்று விட்டது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கொரோனா ஒரு நிர்கதியாக நம்ம நின்ற நேரத்தில் வேறு வழியில் நம்ம அரசைத்தான் நாட வேண்டியதாக இருக்குது. தடுப்பூசியிலேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டில் பரிசோதனை வரைக்குமே நம்ம அதை நாட வேண்டிய ஒரு அவசியம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி இந்த வாக்களிப்பது என்பதை தவறு விட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் நாம் தான் பொறுப்பாவோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி இளைஞர்களுக்கு வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒரு மனநிலை. அதே போல் இந்த பேப்பர் ஒர்க்ஸ், நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற அந்த பேப்பர் ஒர்க்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? இதுவும் வாக்காளர்கள் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணாததுக்கு ஒரு காரணமாக இருக்குமா?
இல்லை இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு மெயிலே ஆரம்பிக்கிறோம், மெயிலில் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து அதே மாதிரி நிறைய இணையதளங்களுக்கு போகிற பொழுது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்ல ஒரு ஆப்பை நம்ம பதிவு பண்ணுறப்ப கூட வந்து ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆப்பு கேட்குது. வந்து இதில் நான் உங்களோட லொக்கேஷனை நான் வந்து அலோவ் பண்ணலாமாங்கிறது வந்து பல விஷயங்கள் நம்ம கேட்குது. நம்ம எல்லாவற்றுக்கும் பொறுமையாகத்தான் நம்ம இது பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யத்தான் செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஒரு நேரத்தை செலவழிக்கக்கூடிய அந்தளவு நேரம் தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது. அதனால் இதை வந்து ஒரு மிகப்பெரிய வேலையாக வந்து ஒரு தலை மேலே வந்து பெரிய பாறாங்களை தூக்கிற மாதிரியான ஒரு கடினமான வேலையாக நினைக்காம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மை வந்து பதிவு செய்வதற்கான ஒரு வேலை அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து செய்யணும். அது வந்து எளிமையாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறது தான் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து உண்மையிலே காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் அது எளிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்காக நாம் வந்து அதை வந்து பதிவு பண்ணுவதையோ வாக்களிப்பதையோ தட்டி கழித்து விடக்கூடாது. அதே போல இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமா பீகார் இருக்கு. ஆனால் அங்கே இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த இளைஞர்களில் 17% தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் மட்டும் இல்லை, பெரிய மாநிலமும் கூட. அது உத்தரப்பிரதேஷ், டெல்லியில் கூட இவங்க இந்த 3 மாநிலங்கள்லையுமே இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க 30%க்கும் கீழே தான், ஒட்டுமொத்தத்தில் 30%க்கும் கீழே தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாநிலங்களில் ஏன் இந்த நிலை? இல்லை இப்போ நம்ம பார்க்குறப்ப நீங்கள் உத்தரப்பிரதேசம்லாம் சொன்னீங்களே, உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது பீகாராக இருக்கட்டும், இதெல்லாம் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கின்றன. உண்மையிலே இந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள் அது வந்து பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்களாக இல்லை. இங்கே வந்து 40 எம்பிக்கள் இருக்காங்கன்னா 40 எம்பிக்களும் ஒரே கட்சிக்கு வாக்களித்தால் கூட அந்த கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அல்லது குஜராத்தோ மத்திய பிரதேசமோ பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மாநிலங்களில் இப்படி முதல் தலைமுறை வாக்காளர்கள் பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது அது மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் அறியாமையை தான் காட்டுகிறது. அப்போ நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமான எம்பிக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஆளுங்கட்சியை தீர்மானிக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கிற பொழுது சொல்லுவாங்க யானையை குட்டி வந்து பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது மாதிரி, அப்படி ஒரு மிகப்பெரிய பலம் இருக்க பொழுது அதை பற்றி கூட தெரியாமல் ரொம்ப அசட்டையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் 2 விஷயங்கள். ஒன்று, கல்வி என்பது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்கக்கூடிய அளவிற்கு அங்கே வந்து கல்விங்கிறது மிகப்பெரிய அளவில் பரவலாக்கப்படவில்லை அப்படிங்கிறது. 2வது வந்து அரசியல் விழிப்புணர்வு. அது இங்கே தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறது. மிக சாதாரணமாக ஒரு டீ கடையிலிருந்து ஆரம்பித்து ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர் வரைக்குமே அரசியல் பேசுவதுங்கிறது இங்கே மிக சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பல்வேறு விதமான இயக்கங்கள் இங்கே வந்து போயிருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் அங்கே வந்து அப்படியான ஒரு அரசியல் விழிப்புணர்வு என்பது மிக குறைவானதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையுமே பார்க்கிறோம். இதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவர்களும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அண்ட் எப்போவுமே பெருமையாக கூட இதை சொல்லிக்கலாம், தமிழ்நாடு, ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பெண் வாக்காளர்கள் இங்கெல்லாம் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஆனால் இந்த முறை எப்பவும் இல்லாத வகையில் மணிப்பூரில் பெண் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. எப்போவுமே அங்கே ஆண் வாக்காளர்கள் தான் அதிகம், மணிப்பூரில் இப்போ பெண் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. இது எதை வெளிப்படுத்துது? ஒன்று, மணிப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வரக்கூடிய ஒரு சம்பவம் என்பது ஒரு பெண் பாலியல் ரீதியிலான ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு இழிவுபடுத்தப்பட்டலுக்கு ஆளான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மணிப்பூரில் பெண் வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்பது மணிப்பூர் மாதிரியான வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடிகள் அதிகம். பழங்குடிகளில் எப்போதுமே வந்து பெண்களை மையப்படுத்திய சடங்குகளில் இருந்து இந்த தாய் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் அல்லது பெண்களுக்கு முதன்மை கொடுப்பது அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து பெண்கள் வந்து விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது இவங்க இரோம் ஷர்மிளா மாதிரியான ஒரு அரசியல் சமூக சூழ்நிலை போராட்டமாக இருந்தாலும் பெண்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மணிப்பூர் என்பது ஒரு வகையில் வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள், மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியர்களே இல்லை அப்படின்னு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது தங்களுடைய மாநிலத்தை உரிமை செய்வதற்கான, தங்கள் மாநிலத்துடைய உரிமைகளை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இன்றைக்கு மணிப்பூரில், அதிலும் குறிப்பாக மணிப்பூர் பெண்களுக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறப்ப இந்த வாக்கை அவர்கள் மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். நிறைய இன்புட்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி திரு சுகுணா. நன்றி.